இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தால். இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அதை எதற்காக சொல்லுகிறார் என்றால் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபமும் விசுவாசமும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இல்லாமல் நாம் நாள் கணக்காக மணிக்கணக்காக நாம் ஜெபிப்பதில் பிரயோஜனம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள் அல்லவோ, என் தேவன் தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காவிட்டாலும் சரி, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். விசுவாசம், என் தேவன் தப்புவிக்க வல்லவர், அந்த முழு விசுவாசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். உமக்கு விருப்பம் என்றால் எனக்கு சுகம் கொடும். நீர் சுகம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உம்மால் சுகமாக்க வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம் மாத்திரம் போதாது, விசுவாசம் அவசியம். நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாச அடையாளங்களை குறித்து. அதில் சொல்லும்போது எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் சொல்லிட்டு ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், அநேக பரிசுத்தவான்களை குறித்தையும் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் சொல்லபோது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம், நாம் ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது. அந்நாளை குறித்து பார்க்கிறோம் அல்லவோ, அந்த வார்த்தை, அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, கவலைப்படலை. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நடந்துவிட்டது, நடக்க வேண்டும் என்று ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடித்தவுடனே நடந்துவிட்டது என்று எழும்ப வேண்டும். நடக்குமோ நடக்காதோ, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி கேள்விகளை கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகமற்ற விசுவாச ஜெபம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் கூட நம்முடைய விசுவாசத்தால் முடியும். அப்படிப்பட்ட மேன்மையான விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா? வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், சாராள் விசுவாசிகளின் தாய், எப்படி 100 வயதிலும் குழந்தை கொடுக்க கர்த்தரால் முடியும் என்று விசுவாசித்த அந்த மகாபெரிய மேன்மையான விசுவாசம். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் ஜெபிப்பதோடு அல்லாதபடி நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையில் பலமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.